புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே 5 தலைமுறைகளாக ஆபத்தான சூழலில் வாழ்ந்து வரும் 7 குடும்பங்களின் வாழ்க்கை இன்றும் கேள்விக்குறியாகவே நீடிக்கிறது. அவர்களின் துயர கதையையும் கோரிக்கைகளையும் பார்ப்போம். கரம்பக்குடி அருகே உள்ள ராங்கியன் விடுதி கிராமத்தில் குளத்தின் கரையில் உள்ள சுமார் 7 குடும்பங்கள் அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி குடிசைகளில் வசித்து வருகின்றனர். பாதுகாப்பான வீடு இல்லை, சாலை வசதி இல்லை, முறையான மின்சார வசதியும் இல்லை என வேதனையுடன் கூறுகின்றனர் இந்த கிராம மக்கள். எங்களுக்கு வீட்டு மனை பட்டா வசதி எங்களுக்கு வேணும். எங்களுக்கு இங்கே தரமாட்டேங்கிறாங்க. இங்கே தரலாட்டி கூட எங்களுக்கு ராங்கியவடி பஞ்சாயத்தில் நத்தப்புறம்போது இருக்கு. ஆனால் இங்கே பட்டா யாருமே தரமாட்டேங்கிறாங்க. நாங்களும் வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் எல்லாரும் நேரில் போய் மனு கொடுத்தோம். பார்க்குறேன்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பாதை வசதி இல்லாததால் மழைக்காலம் வந்தால் குளத்தில் நீர் நிரம்பி பள்ளி செல்லும் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போறதுக்கு கூட பாதை வசதி இல்லை. எங்களுக்கு ராங்கியன் விடுதி பஞ்சாயத்துல, குளந்தரான்பட்டு பஞ்சாயத்துல எங்களுக்கு குடிமன பட்டா வாங்கி தரணும். ஒருத்தரும் என்னன்னு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்க எங்கப்பா போறது, இந்த இடத்த விட்டு போங்கிறாங்க. நாங்க எப்படிப்பா போறது? இந்த பிறந்த இடத்த விட்டு நாங்க எங்க போறது? எங்களுக்கு வழியை காட்டுங்க. எங்களுக்கு நல்லா நிம்மதியா வைங்க. அரசும் அதிகாரிகளும் மனம் வைத்து மாற்று இடம் என்ற நிரந்தர தீர்வை வழங்குவார்களா என்பதே இப்போது அந்த மக்களின் ஒரே எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூருடன் முத்துப்பழமதி.